ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வாஸ் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திரும்ப வந்திருக்கோம். அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னைக்கு கேட்டிருந்தாரு. மெசேஜ் பண்ணிட்டு அப்புறம் பேசியிருந்தோம். பேசிட்டு இருக்கப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, பிரதர் இந்த மாதிரி இப்ப நிஃப்டியில ஒரு நல்ல ஒரு பாட்டம் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. 17,000 17,850 850க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ஒரு 200 300 பாயிண்ட் ஒரு ரேலி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. எல்லாரும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட ஃபாலோ பண்றாங்க. அவருக்கு நான் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு அவருக்கு சரி ஓகே நம்ம செக் பண்ணி சொல்லலான்றப்ப அதையும் நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லிவிடுமே. தட் எல்லாத்துக்குமே அதாவது ஒருத்தருக்கு நான் என்ன எஃபோர்ட் போடுறனோ அவருக்கு மெசேஜ் குடுக்குறதுக்கு அது எல்லாத்துக்குமே தான் ஆகப்போகுது இல்லையா? அதனால தான் இத நான் உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நான் யாருடைய கருத்துக்கும் மாற்று தெரிவிப்பதற்காக நானு இந்த பதிவு போடல. நான் திரும்ப சொல்றேன். யாருடைய கருத்துக்கும் மாற்று கருத்துக்கு கிடையாது. நான் என்னுடைய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனலைசிஸ் வைப்பாங்க. அதே மாதிரி நான் என்னுடைய அனலைசிஸ நான் உங்க முன்னுக்க வைக்கிறேன். ஓகேங்களா? சரி ஓகே. அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, இங்க ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? டபுள் பாட்டம்னா என்ன? இல்ல டபிள்யூ பேட்டர்ன்னா என்ன? அது என்ன ஆகும் எப்படின்றத நம்ம இப்ப பார்த்துடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம டபிள்யூ பேட்டர்ன் இருக்குங்களா? இது என்னன்றத பார்த்துருவோம். டபுள் பாட்டம் சார்ட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி பாத்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் வருது. இந்த டவுன் ட்ரெண்ட் ஒரு இடத்துல நல்லா நான் சொல்றத ஒவ்வொன்றையும் நல்லா கவனமா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு சார்ட்ல போறப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லா கண்டினியூ. டவுன், retrace, down, retrace, down, retrace, somehow consolidation, somewhere, again down. இங்க இருந்து பாத்தீங்கன்னா திரும்ப மேல ஒரு retracement, திரும்ப டவுன். இந்த இடத்துல இந்த ரெண்டு பாட்டம் ஃபிக்ஸ் ஆகுது. நம்ம இந்த இடத்துல as a technical analysis என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எழுதிருக்கு இல்லைங்களா? இந்த ரெண்டு இடத்துல இது ஒரு பாட்டம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இங்க இருந்து மேல போறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன் தட் கேஸ் அந்த கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த டவுன் மூவ்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? டெஃபினட்டா அதாவது ஒரு 90 to 100% இங்க போகும். அதுக்கு அப்புறம் இங்க சஸ்டெயின் ஆனா இது மேல அப் மூவ் ஆகும். இதுல என்ன கண்டிஷன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு டவுன் ட்ரெண்ட், ரீட்ரேஸ்மெண்ட், அகைன் டவுன், பாட்டம் ஃபிக்சிங், ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகும், டெஸ்ட் ஆகும். இந்த ஏரியால நிறைய கான்செப்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்படி பார்த்தோம்னா இது டபுள் டாப்பாவும் மாறலாம், ட்ரிபிள் டாப்பாவும் மாறலாம். ஓகே. சான்சஸ் ஆர் தேர் இல்லைங்களா? இந்த இடத்துல டபுள் டாப்புக்குரிய சான்சஸ் அதிகம். அதனால இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை நான் திரும்ப பார்க்கிறேன். பாருங்க. திரும்ப இன்னொரு ஒரு சார்ட்ல காமிக்கிறேன். ஓகே. இதுல பாருங்க. சேம் கண்டிஷன்ஸ் மேல இருந்து கீழே. அது வேறது, இது வேற சார்ட். ஓகேங்களா? வேற வேற இது யூஎஸ்டி சிஹெச்எஃப் நான் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து டவுன் ட்ரெண்ட், ஒரு சப்போர்ட், ரீட்ரேஸ்மெண்ட், டவுன், சப்போர்ட், அகெயின் இங்க போகுது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இது இப்படி மேல போகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்போம். ஆனால் இங்க பாருங்க என்ன ஆயிருக்குன்னு. இந்த ஏரியால இங்க இருந்து இங்க சப்போர்ட் எடுத்துட்டு மேல போற மாதிரி போயிருக்கு. திரும்ப அகைன் ரீட்ரேஸ். அடுத்து இந்த இடத்துல பாருங்க இந்த பிரேக். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நெக்லைன் உடைச்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபர்தரா இங்க பாருங்க இந்த நெக்லைனுக்கு அடுத்து இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த ஹை. இந்த ஹை நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஹைக்கு மேல நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகுது. இங்க இருந்து ரீட்ரேஸ்ட் ஆகி இங்க சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் மேல போறப்ப இந்த பிரேக் பண்ணுதுன்னா
ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனோட போகலாம். அதாவது நிறைய எமோஷனலா கண்ட்ரோலா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரியாவுல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். பாருங்க இங்கேருந்து மேல போகுதுன்னா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு அவங்க டிராவல் பண்ணுவாங்க. எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாதவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய லாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ரியாலிட்டில என்ன ஆகும்? எக்ஸ்பெக்டேஷனோட போனோம்னா, இங்க இந்த மாரி ஃபால் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அஸ் ஐ செய்ட் ஏர்லியர், இட் மே பி டபுள் டாப். ஓகே. இந்த இடத்துல டபுள் டாப் ஆகலாம். ஸோ, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கன்ஃபர்மேஷனோட போறது. இப்ப இந்த கேஸ நம்ம நிஃப்டில போய் அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ, நண்பர் என்ட்ட கேட்டிருந்த இடம் எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது. அதுக்கப்புறம் ஸோ நண்பர் இந்த 2 இடத்தையும் தான் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. இத நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ தட் கிளியரா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் லென்த்தியா இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபைன். ஸோ இந்த 2 இடத்தையும் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்குது. டபுள் பாட்டம் அப்படின்றது அவரோட கான்செப்ட். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் 1 ஹவர்ல. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் எங்கேருந்து வந்திருக்கு என்னன்றது தெரியும். ஓகே. ஸோ இப்ப நம்ம பார்த்தோம்னா, இங்கேருந்து ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஜெனரேட் ஆயிருக்கு. இத நம்ம வரையலாம். ஸோ இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட், இங்க சப்போர்ட் நம்ம பார்த்த மாரியேவும் இருக்குது. அகைன் இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ், திரும்ப டவுன், சேம் இடத்துல சப்போர்ட், திரும்ப மேல போகும். இந்த லெவலுக்கு போகும் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்டேஷன். ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்க பார்த்தோம் பாருங்க. இந்த நெக் லைன். ஸோ அத நம்ம இங்க டிரா பண்ணுவோம். இப்ப அவங்களுடைய கான்செப்ட் அதாவது அந்த நண்பர் என்ன கேட்டாருன்னா, இங்க இப்ப இந்த இடத்துல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேல வந்து 17,800ல இருந்து 850 சொன்னாரு. ஓகே. நம்ம அத மார்க் பண்ணுவோம். ஓ ஓகே. சம்பவம் இங்கேயே வச்சுக்கிறோம். இதுக்கு மேல வந்து ஒ அ சஸ்டெயின் ஆச்சு. பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா, மேல வந்து 18,110 வரையும் போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால லாங் போலாமா அப்படின்ற அவர் கேட்டதுனால தான் நான் இந்த ஒரு டீட்டெயில் அனலைசிஸ் நான் குடுக்குறேன். ஓகே. நான் மறுபடியும் சொல்றேன். இது தப்பு இல்ல. ஆனால் என்கிட்ட ஒரு என்ன நான் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஏரியா இவ்வளோ வரையும் லாங் போமாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் புக் பண்ண தான் ஆரம்பிப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதுல பார்த்தோம்ங்களா, இங்க மேல அடுத்த மூவ்மெண்ட் போகணும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகணும். அதாவது 17,970ல இருந்து 80 வச்சுக்கோங்களேன். ஸோ என்னை கேட்டா அதுக்கு முன்னுக்கு கூட நான் சொல்லுவேன். எஸ். ஸோ 17,940ல இருந்து 17,977 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்து ஃபர்தரா 18,110 வரையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அதுக்கு மேல இங்க கூட போறதுக்குரிய வாய்ப்புகள் கூட இருக்குது. 18,700 180. ஓகே. ஸோ இப்ப வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகணும். இது பிரேக் ஆகி ரீட்ரேஸ்மென்ட் எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப மேல போய் இந்த ஏரியா அகைன் அதுக்கப்புறம் இந்த ஏரியா இந்த 2 ஏரியாவும் பிரேக் ஆனா தான் நம்ம ஃபர்தரா இங்க போகும். இல்லாட்டி இங்க இருந்து டவுன்ஃபால் வர்றதுக்குரிய வாய்ப்புகளும் அதிகமா தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து வந்துச்சுன்னா இன்கேஸ் அதையும் நம்ம பார்த்துருவோம். இங்க இருந்து விழுந்துச்சுன்னா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம போட்ட மாதிரி ஆல்மோஸ்ட்
இங்க இருந்து அகைன் ஒரு 175 பாயிண்ட் இதெல்லாம் எடுத்துருவோம். ஸோ இன்கேஸ் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா இங்க இருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே விழுந்துரும். ஸோ 200 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஏரியால நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் 17,930, அதுக்கப்புறம் 17,977 கிட்ட நீங்க புக் பண்ணிக்கங்க. இந்த லெவலுக்காக போக வேண்டாம் தயவு செய்து. ஓகே, இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்க போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த புக் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்க இருந்து கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அதோட மட்டும் இல்லாம நம்ம இப்ப 1 ஹவர்ல இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தோம்னா சான்சஸ் வந்து இங்க இன்னமும் அதிகமா இருக்குது. இந்த ஏரியாவில் இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைன் இருக்கு பாருங்க, எவ்வளவு வருது? 17,880. அதாவது நம்ம 17,930 போகவே இல்லை, அதுக்கு முன்னுக்கே கூட ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன் தட் கேஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா எங்க வரையும் வரலாம்? ரீட்ரேஸ் பண்ணா இங்க வரையும் வரலாங்க. ஸோ 17,710. ஸோ 17,000 இங்க இருந்து ஒரு 150 பாயிண்ட் வரலாம், இங்க இருந்து ஒரு 200 பாயிண்ட் வரலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்போதைக்கு அன்சர்டனிட்டி அதிகமா இருக்கு, வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு மண்டே 1 ஹவர் சார்ட்லையும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா மேலே போகலாம். ஸோ இதுதான் நான் வந்து ஒரு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சது. ஓகே, ஸோ இப்போ மண்டே வந்து என்ன லெவல்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓ, இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 15 மினிட்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு இந்த ஒரு ஹை லோ, திரும்ப ஹை, இந்த லோ. ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 சேனல் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு, அதுக்கு மேலே போகணும். ஸோ கீழே லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் கூட ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி மேலே போக போக ஷார்ட் ஆகிக்கிட்டே கம்மியாகிட்டே போச்சுன்னா, இந்த லெவல்ஸ் கம்மியாகிட்டே போச்சுன்னா இது வந்து ரைசிங் வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த 15 மினிட் சார்ட்ல கூட நம்ம சேம் ட்ரா பண்ணாலும் அதே லைன்ஸ் தான் வரும். இந்த ட்ரெண்ட் லைன் இதையும் இந்த ஹைஸ் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணா ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹை கனெக்ட் பண்ணா இங்கேயும் பாருங்க எக்ஸாக்டா அதை டச் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. இது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 17,874. நம்ம இங்கே இதுலையும் பார்த்ததும் கூட பார்த்தீங்கன்னா அதே தான், இந்த லெவல் தான் 17,800. ஸோ 17,890 அந்த ரேஞ்சு, 780 இருந்து 90 இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஏரியா இந்த ஜோன். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஒரு பை சைட் போகலாம். அப்படி போனாலும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த பாருங்க, இந்த ஜோன் 17,974 இருந்து 18,000 18,015. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ சொல்லிடுறேன். இதுல வந்து என்னன்னா நம்ம கால் சைட் போறதா இருந்தா பெட்டர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகணுங்க. இதை நான் கிளியர் பண்ணிடுறேன், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 17,880க்கு மேலே நீங்கள் கால் சைட் போகலாம். இதுக்கு மேலே கால் சைட் போகலாம். டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17,960. பட் அதுக்கு முன்னுக்க ஒரு இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ அப்படி பார்த்தோம்னா கால் சைடு போகிறவங்க இப்போ 17,877க்கு மேலே போகலாம். டார்கெட் 17,926, 17,974, 18,015, அதுக்கப்புறம் 18,068,
இதெல்லாம் மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கு மேல போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. 18,190 வரையும் கூட. பட் ஒவ்வொரு லெவல்லையும் வந்து இப்ப இருக்கிற அன்சர்டினிட்டியை நம்ம வந்து ஒரு ஒரு கன்சிடரேட் பண்ணணும்னா இதெல்லாம் ஒவ்வொரு லெவல் நீங்க அதுல புக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால் சைடு புட் சைடு போறதா இருந்தால் ஸோ 17,800 இதை விட இன்னும் கேட்டால் ஓகே ஒரு சேஃபா நீங்க போகணும் அப்படி பிளேன் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா 17,780க்கு கீழே போறப்ப நீங்க வந்து புட் சைடு போகலாம். டார்கெட் 17,740. அதுக்கப்புறம் ஃபர்தர் டவுன் 17,690, 17,640. ஸோ நிறைய ஹவுச் கோச்சா இருக்கும் இந்த மாதிரி. இருந்தாலும் நான் லெவல்ஸ் திரும்ப சொல்றேன். கால் சைட் போறவங்க 17,870க்கு மேல 80க்கு மேல இது டார்கெட்ஸ். புட் சைட் போறவங்க 17,790 80க்கு கீழே இது டார்கெட்ஸ். பேங்க் நிஃப்டியில பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். பேங்க் நிஃப்டிலையும் சேம் ட்ரெண்ட் லைன் அதை டச் பண்ணிட்டு தான் இங்க கீழே இங்க நிக்குது. ஸோ கால் சைட் போறவங்க ஓகே கால் சைடு போறவங்க வந்து 41,800க்கு மேல போனா பெட்டரா இருக்கும். ஏன்னா 41,707 இருந்து 41,790 இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் 42,200, அதுக்கப்புறம் 42,364. இதுல நீங்க வந்து இந்த 42,360 இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். ஓகே புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 41,280க்கு கீழே வந்து புட் சைடு போகலாம். டார்கெட் 40,980, 40,750, 40,570. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்ல தான் இருக்கிறோம். ஸோ பொறுமையா கம்மியான லாட்டை வச்சு நல்ல ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஆல். என்னுடைய கருத்து இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.